விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. பொம்மைக்கெல்லாம் கால் இருக்கு, எனக்கு மட்டும் கால் இருந்திருந்தா நான் ஒரு ஹீரோ ஆயிருப்பேன். கடவுளே, இப்போ அவன் கனவுல என்ன செய்யறான்னு பாப்போம். நித்தீஸ்வர் ராயாபுரம் பீட்டரு ரவுண்ட் மேட்டரு ஏ சவுண்ட் ஏட்டப்பா ஏ கமான் ஏ கமான் ஏ கமான் 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 நானே எங்க வீட்டு புள்ள இல்ல உங்க வீட்டு புள்ளன்னு சொல்லுவேனே. நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சொந்தாடா சொல்லுவேனே. அதுகளை ஒரு தின்னு ஆட்டையுமே ஊர சுத்தம் அமல சிங்கம் தானே. ஃப்ரெண்ட்ஸுக்காக பல விகரங்களை கழட்டி விட்ட அப்பாக்கு தங்கம் தானே. ராயாபுரம் 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 பசங்கனாலே கெத்து தானப்பா. இந்த பொண்ணு நீ வெறிக்க வெறிக்க பார்க்கறத பார்த்து நான் கூட லவ் வந்து சந்தோஷப்பட்டேனா? அந்த பொண்ணுக்கு நாங்க இருந்தாடா. இல்லனா எங்களுக்கு தெரியுது, அந்த பவுடர் மூஞ்சி தெரியலையே. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, இந்த நதி வந்து கடல் சேருதே. வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி வீசுதே. அந்த விண்மீன்கள் நான் உங்கள் கண்ணீரிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடம் கேட்குதே. இன்று உன் கையிலே நான் உன் பொம்மையே, ஊஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே. நீங்க நல்லவரா கெட்டவரான்னு என்னால டிசைட் பண்ணவே முடியல. To answer your question, ரெண்டும் சேர்ந்தது தான் நான். I'm a hero and a villain. நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும். கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். நமக்கு ஆசைக்கும் பேராசை என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா. பெற்றோர்களே, அரசாங்கமே
போலியோ சொட்டு மருந்தை இலவசமாக கொடுக்கிறது. ஆனால் நாம் அதை அலட்சியப்படுத்தி நம் குழந்தைகளை ஊனமுற்ற குழந்தைகளாக மாற்றுகின்றோம். போலியோ பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி போலியோ மருந்தை பயன்படுத்தி போலியோ இல்லாத குழந்தைகளாக நம் குழந்தைகளை காப்போம். நிதேஷ், டான்ஸ் எப்படி ஆடுனீங்கன்னு ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. ஆனா எண்ட்ல நீங்க கொடுத்த மெசேஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். இதுன்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு வேக்சினேஷனா இருந்தாலும் அந்த டைமுக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு எதுவுமே வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அதை செஞ்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஷோ மூலியமா, இந்த டான்ஸ் மூலியமா அவங்க உங்களுக்கு கொடுத்த மெசேஜ். பட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு பிரசன்னா மாஸ்டர்? பின்னி பெடல் எடுத்துட்டா. தேங்க்யூ மாஸ்டர். செகண்ட்லேருந்து வந்து ஒரு கார்ட் வீல் அடிச்சு தருமா, அந்த ஸ்ட்ரெச்சிங், எஸ்பெஷலி சைட் ஸ்ட்ரெச் ஒன்று பண்ண லெக் இன்னும் ஹைட்டு போச்சு. பியூட்டிஃபுல் எனர்ஜி, ஸ்டைல் எல்லாம் தெரிச்சிட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த டைலாக் சொல்லும் போது அந்த இமோஷன் எனக்கு வந்துட்டு அஜித் சார் பேசுகிற மாதிரி தெரியல, நீ ஏதோ நிஜமாவே டப்பிங் பண்ணி உன்னோட குரல் அங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சான்ஸே இல்லை, அல்டிமேட், கலக்கிட்டேன். அண்ட் பட் 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 ரெண்டு விஷயம். ஸ்டார்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அது கொரியோகிராஃபி ஃபால்ட்டா இல்லை நீ மறந்துட்டியான்னு தெரியல. ஸ்டார்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அதே மாதிரி எண்டு இங்கேருந்து அங்கே போயிட்டீங்க, அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க, ரைட்? அங்கேருந்து நடந்து வராமல் அங்கேருந்து தவழ்ந்து வந்துட்டு இந்த பேப்பர் எடுத்திருந்தீங்கன்னா அப்போது அது கரெக்டாக அந்த இமோஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பாவம் இந்த பையனால் நடக்க முடியல. அது கொரியோகிராஃபர் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏன்னா மெசேஜ் இங்கே இருக்குது, அவருடைய ட்ரெஸ் அந்த பக்கம் இருக்குது. ஸோ உன் சைடில் இருந்துட்டு தெரிச்சிட்டுடாக்கண்ணா. வெரி குட். மாஸ்டர், ஐயோ என்ன துரு. சரி, பிரசன்னா மாஸ்டர் சொன்ன மாதிரி நீ பேசுகிற அந்த டைலாக்கு அனுபவிச்சு நீ பேசுகிற. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட் பேசுன மாதிரியே தெரியல. பிகினிங் கூட வந்து நான் நல்லவனா கெட்டவனா கூட டைலாக்கு அது அழகாக நீ அதை அப்படியே இன்வால்வ் ஆகி பண்ணுற. ஓகே, உங்கள் கோரியோகிராஃபர்கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் அன்பேலன்ஸ் இல்லாமல் உன் கண்ட்ரோலில் ஆடிட்டேன்னு வச்சுக்கோ. சூப்பர் டான்ஸர், சூப்பர். அது கோரியோகிராஃபர் கையில் தான் இருக்குது. யார்? நீங்கள் தான் கோரியோகிராஃபர். அவன் நல்ல டான்ஸர் நிரூபிச்சிட்டான். பட் நீங்கள் அதை வந்து இந்த கண்ட்ரோல், உன் பாடி கண்ட்ரோலில் நீ பாட போகிறல்ல, உன் பாடி கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அதை மீறி போகக்கூடாது. ஓகே, மீதி எல்லாம் நீ அந்த பல்ட்டி அடித்தது, காட்வீல் அடித்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. சேம் நானும் அதான் நினச்சேன். ஏன்னா ஒரு குழந்தை மூலியமாக குழந்தைங்க அட்வைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அது நீ என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பேப்பரை இங்கே வச்சுட்டு நீ அப்படியே ஸ்லோவாக அப்படியே தேய்ச்சி வந்து இப்படி காமிச்சிருந்து வச்சுக்கோ, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே, மீதி எல்லாம் சூப்பர்டா, ரொம்ப நல்லா பண்ணு. ஓகே, ஸோ இவருக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். கலா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர்? ஃபுல் 10. பிரசன்னா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர்?